மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அமர்வில் மின்சாரம் பற்றிய சுவாரஸ்யமான முக்கிய தலைப்பை பற்றி அறிந்து கொள்வீர்கள். மாணவர்களே, மழையின் போது மின்னலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மின்னல் எவ்வாறு தோன்றும் அல்லது உருவாகிறது? மின்னல் என்பது இரண்டு மேகங்களுக்கிடையே அல்லது ஒரு மேகத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஏற்படும் மின்சார வெளியேற்றமாகும். காற்றின் மூலம் இந்த மின்சார வெளியேற்றம் நமக்கு ஒரு மின் தீப்பொறி அல்லது மின்னலாக தோன்றுகிறது. இவ்வாறு மின்னல் என்பது வளிமண்டலத்தில் மின்னோட்டத்தின் இயக்கத்திற்கான நேரடி எடுத்துக்காட்டு அல்லது ஆதாரம் ஆகும். மின்சாரம் ஒரு கடத்தி மூலம் மின்னேற்றங்களின் ஓட்டத்தை கையாள்கிறது. மின்சாரம் என்பது ஆற்றலின் ஒரு வடிவமாக குறிப்பிடப்படுகிறது. மின்சாரத்தின் பயன்பாடு நமது அன்றாட வாழ்வின் மிக முக்கியமான அம்சமாகும். வீடுகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் போன்றவற்றில் இது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். நான் 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்திலிருந்து மின்னேற்றம், மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு பற்றி உங்களுக்கு விளக்க நான் இங்கு வந்துள்ளேன். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மின்னேற்றம், மின்னோட்டம், மின்சுற்று, மின்னியல் கூறுகள் மற்றும் குறியீடுகள், மின் அழுத்தம், மின்னழுத்த வேறுபாடு. முக்கிய வார்த்தைகள்: மின்னேற்றம், மின்னோட்டம், மின்கடத்தி, மின்சார சுற்று, அம்மீட்டர், அதாவது மின்சுற்றில் மின்னோட்டத்தை அளவிடுவதற்கான கருவி. மின் அழுத்த வேறுபாடு. வோல்ட் மீட்டர், அதாவது மின்சுற்றில் மின்னழுத்தத்தை அளவிடுவதற்கான கருவி. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் உள்ள பகுதிக்கு ஒரு கால்வாய் அல்லது காற்று ஓட்டம் வழியாக நீர் பாய்வதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இதேபோல் ஒரு கடத்தி, எடுத்துக்காட்டாக செப்பு கம்பி வழியாக மின்னேற்றம், அதாவது எலக்ட்ரான்கள் இயக்கம் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கும். மின்னோட்டமானது மின்கலத்தின் நேர்மறை முனையிலிருந்து, அதாவது அதிக மின்னழுத்தம், எதிர்மறை முனையத்திற்கு, அதாவது குறைந்த மின்னழுத்தம் கம்பி வழியாக செல்கிறது. மின்சாரம் பெரும்பாலும் மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது ஆங்கில எழுத்து I குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறது.
இது ஒரு கடத்தியில் மின்னோட்டங்களின் ஓட்ட விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. இதன் பொருள், மின்சாரம் என்பது ஒரு கடத்தியின் குறுக்குவெட்டியில், அதாவது உலோக கம்பி என்று சொல்லுங்கள், அலகு நேரத்தில் பாயும் மின்னோட்டங்களின் அளவை குறிக்கிறது. ஒரு கடத்தியின் ஏதேனும் குறுக்குவெட்டு வழியாக நிகர மின்னேற்றம் Q ஆனது t நேரத்தில் சென்றால், கடத்தி வழியாக பாயும் மின்னோட்டம் I ஈடு Q பார் T. மின்சாரத்தின் SI அலகு ஆம்பியர், அதாவது ஆங்கில எழுத்து A என்பது பிரெஞ்சு விஞ்ஞானி ஆண்ட்ரூ மேரி ஆம்பியரால் பெயரிடப்பட்டது. ஒரு கடத்தியின் எந்த குறுக்குவெட்டு முழுவதும் ஒரு வினாடியில் ஒரு கூலம்பின் மின்னோட்டமானது பாயும்போது, ஒரு கடத்தி வழியாக பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் என்று கூறப்படுகிறது. எனவே ஒரு ஆம்பியர் ஈடு ஒரு கூலம் அல்லது ஒரு வினாடி. சிறிய அளவிலான மின்னோட்டமானது மில்லி ஆம்பியரில், அதாவது ஒரு மில்லி ஆம்பியர் ஈடு 10 முதல் 3 ஆம்பியர். அல்லது மைக்ரோ ஆம்பியரில், அதாவது ஒரு மியூ ஏ ஈடு 10 முதல் 6 ஏ வெளிப்படுத்தப்படுகிறது. அம்மீட்டர் எனப்படும் கருவியானது சுற்றுவட்டத்தில் மின்னோட்டத்தை அளவிடுகிறது. இது எப்போதும் மின்னோட்டத்தை அளக்க வேண்டிய மின்சுற்று தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. மின்சுற்று என்பது ஒரு மூடிய கடத்தும் வளையம் அல்லது பாதை. இது எலக்ட்ரான்கள் பாயக்கூடிய மின்கூறுகளின் வலையமைப்பை கொண்டுள்ளது. இந்த பாதை மின்கம்பிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு மின் சாதனத்தை மின்னேற்றம், அதாவது பேட்டரி மூலத்துடன் இணைக்கிறது. பேட்டரி மின்சார மின்குமிழி மற்றும் சுவிட்ச் ஆகியவற்றை உள்ளடக்கிய மின்சுற்றின் திட்ட வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. இந்த மின்சுற்றில் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டால் மின்குமிழி ஒளிரும். அதை அணைத்தால் மின்குமிழி ஒளிர்வதில்லை. எனவே மின்னோட்டம் அதன் வழியாக செல்லும் வகையில் சுற்று மூடப்பட வேண்டும். மின்னோட்டத்திற்கு தேவையான மின்னழுத்த வேறுபாடு பேட்டரி மூலம் வழங்கப்படுகிறது. எலக்ட்ரான்கள் எதிர்மறை முனையத்திலிருந்து பேட்டரியின் நேர்மறை முனையத்திற்கு பாய்கின்றன. மரபுப்படி மின்னோட்டத்தின் திசை நேர் மின்னோட்டத்தின் ஓட்டத்தின் திசையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அல்லது எலக்ட்ரான்களின் ஓட்டத்தின் திசைக்கு எதிர். இவ்வாறு மின்னோட்டத்தில் நேர்மறை முனையிலிருந்து எதிர்மறை முனையத்திற்கு மின்னோட்டம் செல்கிறது.
மின்சுற்று பேட்டரி, சுவிட்ச் மற்றும் மின்குமிழி போன்ற பல்வேறு கூறுகளை கொண்டுள்ளது. இந்த அனைத்து கூறுகளையும் சில குறியீடுகளை பயன்படுத்தி குறிப்பிடலாம். சுற்றுவட்டத்தின் கூறுகளை அந்தந்த குறியீடுகளை பயன்படுத்தி குறிப்பிடுவது எளிது. பொதுவாக பயன்படுத்தப்படும் சில கூறுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் சுருக்கி குறிப்பிடப்பட்டுள்ளன. காற்று மற்றும் நீரோட்டங்கள் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். முற்றிலும் கிடைமட்ட குழாயில் உள்ள நீர் பாயாமல் இருப்பது போல மின்னேற்றங்கள் தானாக செம்பு கம்பியால் ஓடாது. குழாயின் ஒரு முனையாவது குழாயின் இருமுனைக்கும் இடையே அழுத்த வேறுபாடு இருக்கும் வகையில் உயர்மட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள நீரின் தொட்டியுடன் இணைக்கப்பட்டிருந்தால் குழாயின் மறுமுனையிலிருந்து தண்ணீர் வெளியேறுகிறது. இதேபோல் மின் அழுத்தத்தில் உள்ள வேறுபாடு ஒரு கடத்தியில் மின்னேற்றங்களின் ஓட்டத்திற்கு மின் அழுத்த வேறுபாடு எனப்படும். ஒரு திறன் வேறுபாடு ஒன்று அல்லது அதற்கு மேம்பட்ட மின்கலன்களை கொண்ட பேட்டரியால் உருவாக்கப்படலாம். ஒரு மின்கலத்திற்குள் இருக்கும் ரசாயன செயல் அதிலிருந்து மின்னோட்டம் எடுக்கப்படாவிட்டாலும் கூட கலத்தின் முனையங்கள் முழுவதும் மின்னழுத்தத்தை உருவாக்குகிறது. மின்கலன் ஒரு கடத்தும் சுற்று உறுப்புடன் இணைக்கப்படும் போது மின்னழுத்த வேறுபாடு கடத்தியில் இயக்கத்தில் கட்டணங்களை அமைக்கிறது மற்றும் மின்சாரத்தை உருவாக்குகிறது. கொடுக்கப்பட்ட மின்சுற்றில் மின்னோட்டத்தை பராமரிக்க மின்கலன் அதில் சேமிக்கப்பட்ட ரசாயன ஆற்றலை செலவழிக்க வேண்டும். சில மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் மின்சுற்றில் உள்ள இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு ஒரு புள்ளியில் இருந்து மற்றொன்றுக்கு ஒரு அலகு மின்னேற்றத்தை நகர்த்துவதற்கான வேலையை வரையறுக்கிறோம். மின்னழுத்த வேறுபாடு ஈடு வேலை முடிந்தது, அதாவது W பை மின்னேற்றம், அதாவது Q. எடுத்துக்காட்டாக, நீங்கள் மின்னேற்றம் Qவை ஒரு புள்ளி Aவிலிருந்து மற்றொரு புள்ளி Bவுக்கு நகர்த்துகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். W என்பது Aயிலிருந்து Bக்கு மின்னேற்றத்தை நகர்த்துவதற்கான வேலையாக இருக்கட்டும். பின்னர் A மற்றும் B புள்ளிகளுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு ஈடு வேலை செய்யப்பட்டது W பை மின்னேற்றம் Q. மின்னழுத்த வேறுபாடு இந்த இரண்டு புள்ளிகளின் மின்சார ஆற்றலின் வேறுபாட்டிற்கு சமம். VA மற்றும் VB ஆகியவை முறையே A மற்றும் B புள்ளிகளில் உள்ள மின் ஆற்றலை பிரதிநிதித்துவப்படுத்தினால் V ஈடு VA கழித்தல் VB, அதாவது VBயை விட VA அதிகமாக இருந்தால். மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு வோல்ட், அதாவது V ஆகும்.
இது இத்தாலிய இயற்பியலாளர் அலெசாண்ட்ரோ ஓல்டாவின் பெயரால் அழைக்கப்படுகிறது. ஒரு குலோம்பை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்துவதில் ஒரு ஜூல் வேலை செய்தால் இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் ஆகும். ஒரு வோல்ட் ஈடு 1 ஜூல் பை 1 குலாம். மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்மீட்டர் எனப்படும் கருவியை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. வோல்ட்மீட்டர் எப்போதும் மின்னழுத்தத்தை அளவிட வேண்டிய புள்ளிகளுக்கு இணையாக இணைக்கப்பட்டுள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கடத்தி வழியாக நகரும் எலக்ட்ரான்களின் நகர்வு ஒரு மின்சாரத்தை உருவாக்குகிறது. வழக்கமாக மின்னோட்டத்தின் திசையானது எலக்ட்ரான்களின் ஓட்டத்தின் திசைக்கு எதிரே எடுக்கப்படுகிறது. மின்னோட்டமானது ஒரு கடத்தியில் உள்ள மின்னோட்டங்களின் ஓட்ட விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. மின்சாரத்தின் SI அலகு ஆம்பியர், அதாவது A ஆகும். மின்சுற்று என்பது மின்கூறுகளின் வலையமைப்பாகும். இது ஒரு மின்னோட்டத்தை கடந்து செல்வதற்கான தொடர்ச்சியான மற்றும் மூடிய பாதையை உருவாக்குகிறது. மின்சுற்றில் மின்னோட்டத்தை அளக்க ஆம்மீட்டர் பயன்படுகிறது. இது எப்போதும் மின்னோட்டத்தை அளக்க வேண்டிய ஒரு மின்சுற்றில் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு என்பது ஒரு புள்ளியில் இருந்து இன்னொரு புள்ளிக்கு நேர்மறை மின்னோட்டத்தின் அலகு நகர்வதில் செய்யப்படும் வேலையின் அளவு ஆகும். மின்னழுத்தம் மற்றும் சாத்தியமான வேறுபாட்டின் SI அலகு வோல்ட், அதாவது V ஆகும். வோல்ட்மீட்டர் எனப்படும் கருவியை பயன்படுத்தி மின் அழுத்த வேறுபாடு அளவிடப்படுகிறது. வோல்ட்மீட்டர் எப்பொழுதும் மின்னழுத்தத்தை அளவிட வேண்டிய புள்ளிகளுக்கு இணையாக இணைக்கப்பட்டுள்ளது.